வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி தேதி என்ன பார்த்தீங்கன்னா ஜூலை 21. காலைல டைம் ஒரு 4:30 ஆகுது. 4:30 தானா? ஆமாம், 4:30 தான் ஆகுது. எங்கே இருக்கேன்னா மணியாக்கு ஜங்ஷன் தான். நான் அப்படியே அங்கிட்டு தாமரை தான் போயிட்டு இருந்தேன். பார்த்ததுன்னா எங்கள் பின்னாடி ஒரு ஆர்டர் அடிச்சு, சரி கால் பண்ணிக்கிட்டே கன்ஃபார்ம் தான். அதை இப்போ யூட்டன் போட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் பிக்கப் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி லைட்டாக தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 4:15 ஆச்சு. ஒரு காமெடிக்கு ஒரு லைட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஏரியாலாம் வெயிட் பண்ணல, அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஆனால் வார வழியில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு ஊபரில். ஒரு 6.5 கிலோமீட்ரு, அமௌண்ட் ஒரு 103 ரூபா. நல்ல ஆர்டர் தான், ஆனால் மேட்சிங்னு வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு தான் கிளிக் பண்ணேன். பட்டு கிடைக்கல, ஏன்னா அது பிக்கப் ஒன்று இருந்துச்சு, அங்கே இருந்துச்சு. நான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கோமோ இங்கே முடிச்சு வீடியோ எங்கேயோ போட்டாங்க, அது தெரில. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஓகே, அப்படியே போயிட்டு இருக்கோம் தான். அதுக்கு ரேப்பிடில் தான் இந்த ஆர்டர் இருந்துச்சு. எங்கன்னா எங்கள் பக்கத்தில் தான் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டர் இருந்துச்சு, இனி 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு தாம்பரம் போகணும். பரவாயில்ல, நல்ல ஆர்டர் தான், அதை எடுத்துட்டேன். ஆனால் அது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் காமிக்குது. யூட்டன் போட்டு அந்த பகுதியில் இருக்க மாதிரி காமிக்குது. ஆனால் கஸ்டமர் இங்கே ரூபி பில்டிங் கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. எங்கே எனக்கு தெரியலையா, ஆப்போசிட்லேயும் அங்கே யாரையும் காணல. என்னப்பா இது? சரி, ரூபிக்கு பில்டிங் கிட்டே போமா? அங்கேயே யார் நிற்கிற மாதிரி தெரியலையாப்பா. ஹேய், ஆனால் இது ஆளே இல்லை, ஆர்டர் வந்துருக்கு. கைஸ், ஆட்கள் இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தேன், ஆள்லாம் தான் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆட்கள் இருக்காங்க, இருட்டில் தான் நமக்கு தெரில. ஓடிபி லோ இருக்குல்ல, இந்த நம்பர் தான். 1252. ஓகே, ரயில்வே ஸ்டேஷன். ஓகே ஓகே. இது புரியல. 82 ரூபாயா? 10 கிலோமீட்டருக்கு காமிக்குது. ஒரு நிமிஷம் கொடுங்க. ட்ரிப் டீட்டெயில்ஸ். ஆமாம், சரி, ஓகே. போலாமா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த ஆர்டர் டோட்டலாக ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 82 ரூபா. ஏன்னா அவங்களுக்கு 50 ரூபா ஏதோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் புக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தான் அந்த 50 ரூபா ஏதோ டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அதில் பார்த்தாலே தெரிஞ்சு 50 ரூபா அப்ளைடு, ஏதோ கூப்பன் அப்ளைடுன்னு போட்டுருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, நமக்கு பேலன்ஸ் நம்ம வேலட்டில் ஆட் பண்ணுவோம், அதனால் நோ ப்ராப்ளம். காய்ஸ், நான் சொன்ன ஆர்டர் இப்போ அடிக்குதுங்க. நான் சொன்னேன் இல்லை 6.5 கிலோமீட்டருக்கு 100 சில்லறன்னு அடிச்சு, அந்த ஆர்டர் திரும்ப வருது ஊபரில். அடி அப்போவே கிளிக் பண்ணேடா. சரி பரவாயில்ல, அதை விட இது ஒருத்தான ஆர்டர் தான். இப்போ அடிச்சிட்ருக்கு. வேணாம் ப்ரோ, அவங்க எங்கே தான் நிற்கிறாங்க? பக்கத்தில் தான் இப்போ நிற்கிறாங்க. யாருன்னு தெரியலையே. கரெக்டாக 6.2 கிலோமீட்டர் தான் இருக்குது. 105 ரூபா. ஒருத்தனை ஆர்டர் தான், பட் வேணாம், நம்ம தான் ஆல்ரெடி பிக்கப் பண்ணிட்டோமே. ஓகே ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணல. இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 82 தான் அங்கே வந்திருக்கு. டோட்டலாட்டு கமிஷன்லாம் போக நமக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 132 ரூபா. அதுக்கு 82 கஸ்டமர்கிட்ட வாங்கணும். அவங்களுக்கு கரெக்டாக 82 தான் பே பண்ணாங்க. அது ஓகே. பேலன்ஸ் 50 ரூபா நமக்கு வேலட்டில் ஆட் பண்ணியிருக்கான். ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, வெயிட் பண்ணி இன்னொரு நல்ல ஆர்டர் எடுக்கலாம். கைஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 5:54 ஆகுது. கிட்டத்தட்ட மணி 6 ஆக போகுது. நம்ம அந்த ஒரு ரைடு பிக்கப் பண்ணிருந்தோம்ல, அந்த ரைடை எப்போ முடிச்சேன்னா ஒரு 4:45 இருக்கும். அந்த டைமே முடித்தேன். அப்புறம் வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்டர் வந்துட்டு தாங்க இருந்துச்சு. ஆனால் என்ன, ஒரு 20 கிலோமீட்டர் மேலே ஆர்டர் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்த ஸ்டார்டிங்லாம் ஒரு 13, 15 கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தான். நான் அதெல்லாம் எடுக்கல. சரி ஓகே, ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்கே, கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறான். ஆனால் வெயிட் பண்ணதுக்கு அப்படியே நிற்க வச்சான். லாஸ்ட்டு ஒரு 5:50 ஒரு 29 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஆனால் ஸ்கூட்டி ஆர்டர் தான். சரி பரவாயில்ல, லாங் ஆர்டர் இருக்குது, எதுக்கு எடுத்துடலான்னு எடுத்து கேட்டேன். பார்த்தா அவங்க கிட்ட 3 லக்கேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லை. அப்புறம் அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு.
அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கேன்சலாக நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க அண்ணா நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஸ்கூட்டியில் ஒருத்தவங்க பிக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களே தான் அது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆர்டர் இருந்துச்சுங்க, அதை பிக்கப் பண்ண வந்தேன். இதோ எங்கள் சர்ச்சுக்கிட்ட தான் நிற்கிறேன்னு வந்தாங்க. ஓகே கைஸ், கஸ்டமரை பார்த்துட்டோம். 8023 போலாமா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த டோட்டலாகிட்டு ஒரு 19 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 19 கிலோமீட்டர் 27 நிமிஷத்துல ரீச் ஆகிடலாம். இந்த ஆர்டர் ஸ்டார்டிங்கில் வந்திருந்தால் கூட நான் எடுத்துருப்பேன். நைஸ், பரவாயில்ல, ஓகே தான். எப்படியும் ஒரு 300 கிட்ட கிடைக்கும். பட் 300 மேலே எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 கிலோமீட்டர் தான் இருக்குது. 20 கிலோமீட்டர் மேலேன்னா 300 மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது 300 உள்ளாடி கிடைக்கும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே ஒரு 15 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு வைங்களேன், சீக்கிரமாக அந்த ரைடை முடிச்சிருக்கலாம். அப்புறம் சர்ஜி டைம் இருந்திருக்கும், அதில் வேறு எடுத்துருக்கலாம். நான் சரி ஓகே, ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்குன்னு தான் அப்படியே வெயிட் பண்ணேன். சரி பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம். ப்ரோ உங்கள் மொபைலில் ரைடை எண்ட் பண்ணுங்க ப்ரோ. எண்ட் ரைடு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. 291. ஓகே, ஜிபேவா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஹெல்மெட். ஓகே கைஸ், இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணேன். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா 291 வந்துச்சு. கஸ்டமர் வந்து 300 பே பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் இவங்க போட்டது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளாடி இருக்குது. ஆனால் அவங்க இங்கே மெயினில் இறங்குறேன்னு சொன்னாங்க. ஓகே, அதான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6:34 ஆகுது. எங்கே இருக்கேன்னா இங்கே பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் இருக்கேன். நம்ம அந்த அந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு நிறைய ஆப்போசிட்டில் தான் ட்ராப் பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா இங்கேருந்து ரைடு கிடைக்கல. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போட்டிருக்கேன் பிக்கப்பு. ஆனால் அது அவ்வளோ வராது. ஏன்னா கொஞ்சம் சுற்றி போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஷார்ட்கட்டில் போய் பிக்கப் பண்ணலாம். ஆனால் என்ன ஸ்கூட்டி வருதாங்க, கால் பண்ணி கேட்டேன். பார்த்தாச்சுன்னா ஆட்களும் வராங்க. எல்லாமே ஒரு 5 லிட்டர் சிலிண்டர் இருக்குன்னு சொன்னாங்க. 5 லிட்டர்னால் சின்னதாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சரி ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் இதுக்கு வந்து பார்க்குறேன் அந்த மாதிரி சொன்னேன். சரிப்பா, அதான் போயிட்டுருக்கேன் பிக்கப் பண்ணுறதுக்கு. கைஸ் இந்த சிக்னலில் டைம் ஓடுற பாருங்களேன், 36 37 போயிட்டுருக்கு. மேலோடு போயிட்டுருக்கு. எல்லாமே மேலே கீழே விட்டுருவோம். எல்லாம் கீழே மேலோடு போயிட்டுருங்க. இதை பார்த்தா நம்ம எப்போ சிக்னல் முடியும்னு நம்புறது. 44 45 46 டேய். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இன்னும் 2.1 கிலோமீட்டர் இருக்குது பிக்கப்புக்கு. ஆனால் நம்ம அதுக்குள்ளாடி லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ளாடி தான் அப்புறம் பிக்கப்பு. ஓகே ஓகே, வச்சுக்கலாம். கொடுங்க. போலாமா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் 27 கிலோமீட்டர் இருக்குங்க. 27 கிலோமீட்டர் ஸ்கூட்டி ஆர்டரு. அமௌண்ட் எவ்வளோ வரும்னு சரியாக தெரில. அவனுக்கு தோன்ற மாதிரி போடுவான். ஒரு சில ஆர்டரில் அமௌண்ட் நல்லா இருக்கும், ஒரு சில ஆர்டரில் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? 142 ரூபா. ஆனால் பைக்குனா கொஞ்சம் கம்மியாக வருது. ஓகே 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 ஓகே, ஏதோ சொல்கிறாங்க. பைக்கு என்ன 300 ரூபா வந்துச்சு, ஸ்கூட்டி என்ன 340 ரூபா வந்துச்சுன்னா அதுக்குன்னு இப்போ பைக் அமௌண்ட்டாக வாங்க முடியும். நம்ம தான் சிலிண்டருக்கு முன்னாடி தான் வச்சுருக்கிறோம். அவங்க இந்த ஆர்டருக்கு எப்படி நமக்கு 340 ரூபா, அவ்வளோதான். வேறு எதுவும் பஞ்சாயத்து பண்ண மாதிரி இருந்தால் சரி தான். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு டோட்டலாட்டு 342 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. பரவாயில்லைங்க. நான் ஏதாச்சும் சொல்லுவார்னு இருந்துச்சு, எதுவும் சொல்லலை. ஏன்னா அங்கே சொன்னார்ல பைக்கு 340 வந்துச்சு, ஏதாச்சும் கேட்பார் இருந்துச்சு. பட் எதுவுமே கேட்கல. ஓகே, ஆனால் 27 கிலோமீட்டர் வந்துச்சு இல்லைங்க. ஒரு 2.5 கிலோமீட்டர் முன்னாடியே இதாகிடுச்சு. ஏன்னா இதுவுமே நம்ம அங்கே போயிட்டு யூட்டன் போட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு 2.5 கிலோமீட்டர் முன்னாடியே இந்த ரைடு முடிஞ்சிச்சு. இதோ பக்கத்தில் தான் இருக்குது சிக்னல். இதை இங்கிட்டே கட் பண்ணி வந்துட்டேன்.
கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. இப்போ நமக்கு ஓரளவு ஒரு ரைடு கிடச்சிருக்கு. ஸோ அதான் பிக்கப் பண்ணுறதுக்கு லொக்கேஷனில் வந்துட்டேன். என்ன இது இவ்வளோ கூட்டம் பண்ணிருக்கு, இதில் எப்படா கண்டுபிடிப்பேன் கஸ்டமரை. ஓடிபி என்ன 8327. ஓகே, அமௌண்ட் எவ்வளோங்க வந்துச்சு? ஆ ஓகே. இந்த ஏரியா எப்பவுமே இப்படி தான் டிராஃபிக் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த டோட்டலாட்டு ஒரு 23 கிலோமீட்டர் இருக்குது. 23 கிலோமீட்டர் 40 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். எங்கே ட்ராப் பண்ணால் போரூர் கிட்டங்க ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். அதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விட்றேன். ஆர்டர் வந்து அதில் வந்துச்சு. ஸோ அதை போட்டு விட்றேன். பரவாயில்ல, 23 கிலோமீட்டர் இருந்தாலுமே அமௌண்ட் 270 ரூபா வந்திருக்கு. தாராளம். இதுதான் நைட்டில் வரும். நைட்டில் இந்த ஆர்டர் பார்க்கவும் கடுப்பாக இருக்கும். ஆனால் பகலில் ஜாலியாக இருக்கு. ஓகே ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லேட் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் எங்கிட்ட பிக்கப் பண்ண வந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்ததே லேட்டு. நான் பிக்கப்பில் முன்னாடி வந்துட்டேன். அவங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களே வந்தாங்க. உங்களுக்கு எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும்? இதில் 8:50 போட்டிருக்கு டைமு. ஏன் இவ்வளோ லேட்டு? ஓகே. நானே அங்கே உள்ளே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், நான் அது உள்ளேருந்து தான் இங்கே வந்தேன் மெயினுக்கு. நேரமே ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா? ஏன்னா வரவே இல்லைங்க, எனக்கு இப்போ தான் வந்துச்சு. அதான் கால் பண்ணி கேட்டு உடனே வந்துட்டேன். ஓகே ஓகே, என்னன்னே தெரில. அவங்க 10 நிமிஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். எனக்கு வரவே இல்லை. எனக்கு ஆர்டர் வந்தோடனே நான் இது சரி ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு கால் பண்ணேன். ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். இங்கே ட்ராப் பண்ணவா? ஓகே. ஓகே கைஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரைடு பார்த்திங்கன்னா நமக்கு 270 வந்திருக்கு. 270 தானா? 274 வந்திருக்குப்பா. அங்கே 270 தான் சொன்னாங்க. எவ்வளோ போட்டு விட்டாங்கன்னு தெரில. வார வழியிலே போட்டு விட்டாங்க. பரவாயில்லைங்க, 280 போட்டு விட்ருக்காங்க. ஓகே ஓகே, நான் 270 தான் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். 280 போட்டு விட்ருக்காங்க. இப்போ டைம் என்ன பார்த்திங்கன்னா 8:41 ஆகுது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, இது கமிஷன் போக ஒரு 273 ரூபா வருது. 273. அப்புறம் ஒரு எவ்வளோ ரூபா டிப்ஸ்? இதுக்கு 6 ரூபா டிப்ஸ் வரும். 6 ரூபா டிப்ஸு. டோட்டலாக ஒரு 1031 ரூபா எண்ணம் இருக்கும். ஓகே ஓகே, எத்தனை வரும்? ஒரு 4 கிட்டத்தட்ட 5 ரூபா போகுதுங்க. பரவாயில்ல, இந்த டார்கெட் நம்ம ஒரு 8 மணிக்கே முடிச்சிட வேண்டியது. ஒரு 40 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே இப்போ டைம் என்ன பார்த்திங்கன்னா 10:26 ஆகுது. எங்கே இருக்கேன்? எனக்கு தாம்பரத்தில் தாங்க இருக்கேன். நம்ம அங்கே போரூரில் ஒரு ரைடு முடித்தோம்ல, அதை முடிச்சுட்டு அங்கே தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு தாம்பரத்துக்கு தான் ஒரு ரைடு வந்துச்சு. ஒரு 21 கிலோமீட்டர் இருந்துச்சு. அமௌண்ட்டு 250 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டாக சர்ஜி வேறு போட்டிருந்தேன். ஒரு 20 ரூபா ஏதோ அதிலே ஆட் ஆகி வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை ட்ராப் பண்ணேன். அந்த ரைடை ஒரு 10 மணிக்காக முடிச்சிருப்பேன். 10 மணிக்கு முடிச்சுட்டு லொக்கேஷனுக்கு தான் போட்டிருக்காங்க. 10 மணி முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதான் அப்செட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே. என்னென்னு தெரிலங்க, பிரேக் பிடிக்கும் சவுண்ட் ஆகுது. மழை பெஞ்சதுனாலையா? மழை நினைச்சு பைப் உள்ள, அதனாலே ஒன்றும் தெரில. செட்டையா பிளாஸ்டிக்கு. ஓகே, இது இந்த டேப் போடுறேன். இது கையில் கூட வச்சுக்கலாம். என்ன இது நீட்டு நீ தானே இங்கே வச்சுருக்கு. கண்ணாடி இது உடையாம எப்படி கொண்டு போயிருங்களா? இது ஒரு கண்ணாடி ஐட்டம் ஒன்று, இது ஒன்று. சரி ஓகே. எப்படி உடையாம கொண்டு போயிருந்துக்கலாம்?
எப்படி வச்சீங்க? இது குட்டியாடி எதனா அட்டை பாக்ஸ் வச்சுருக்கா? ஆ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். ஸ்கூட்டி இது பைக் புக் பண்ணியிருக்காங்க. பொருளே கொஞ்சம் கொடுத்து விட்ருக்காங்க. இதாக இருக்கா, இதுக்குள்ளாடி 2 பாக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கையில் அது இது ஒன்றும் ஆகாது. இதை உள்ளே போட்டுட்டு அது மேலே இது ஓகேண்ணா. இது ஒன்றும் அப்படி நிப்பாட்டி வச்சுக்கலாம். அப்பா வேறு இங்கே நீட்டிட்டு நிற்கு. ஒரு நிமிஷம் கொடுங்க. ஆல்ரெடி பிளந்து தான் நிற்கு. 100 பார்ப்போம். ஒன்றும் பண்ணாது. அவ்வளோ இப்படி அவ்வளோதான். சரி, ஓகே. கை கடக்குமா 2 கை நான் ஓகே தானே? ஓகேண்ணா. எங்கே ஓகே, ஸ்கூட்டி புக் பண்ணி தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாகிட்டு இருக்கோம். பரவாயில்ல இல்லை, கஷ்டம்தாங்க. மாடம் பார்க்கமா வேணாயா, ஒரு 50 ரூபா போட்டாலும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஆர்டர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. எவ்வளோன்னா 27 கிலோமீட்ரு. ஆனால் அமௌண்ட் கம்மியாக தாங்க, பைக் ஆர்டர் தான் போட்டிருக்காங்க. 296 ரூபா அமௌண்ட்டு. கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்ரு. கிலோமீட்ரு 10 ரூபா தராது போல இருக்குது. சரி வாங்க பார்த்துக்கலாம். அதான் ஒரு ஆர்டரோட கிடச்சுன்னா நல்லா இருக்கும். அது இல்லாமல் அர்ஜென்ட் ஆமாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரேப்பிடோவில் இப்போ ஒரு கோயம்பேடு வந்துச்சு, அது எடுக்கலான்னு பார்த்தா நம்ம பேக்கை முன்னாடி வச்சுருக்க முடியாதுங்க, என் நீட் இன்றைக்கி இல்லை. ஸோ இப்படியே தான் போகணும், பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கா, அங்கேயும் ஒரு கேட் இருக்குது. அதான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், அங்கேயே இல்லை இங்கேன்ட்டு. மேன் ப்ரோ கைஸ், கஸ்டமருக்கு கால் பண்ணேன். இந்த என் கேட்டில் கொடுக்க சொல்கிறாங்க அவங்க பேர் சொல்லி. என்னண்ணா நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? தேவா தெரியுமா? தேவா ஓகே. ஃபஸ்ட்டு டேங்க் கவரில் ஒன்று போட்டிருக்கேன், அது இருக்கும். அவ்வளோதான். ஓகே, டெலிவரி பண்ணிட்டேன். நீ கால் பண்ணி ஜிபே மட்டும் பண்ண சொல்லணும், அவ்வளோதான். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:34 ஆகுது. எங்கே இருக்கேன்னு எங்கள் அம்பத்தூரில் தான் இருக்கேன். இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன். ஆனால் அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்ரு தாங்க போகுது. அதுவும் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஏரியா போகுது. எங்கேன்னா ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு, பொன்னேரி. அதுக்கு கூட எலியண்டூரா, ஒரே நிமிஷங்க பார்க்குறேன். எலியம்பேடு, பொன்னேரி எலியம்பேடுன்னு வந்துருக்கு. எங்கே இது போட்டு போகுது எங்கே வருதுன்னா கும்மிடி பூண்டி இருக்குல்ல, அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வருது. கும்மிடி பூண்டி போனோட பிரச்சனை இருக்காது, ஆர்டர் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கும். இது அதுக்கும் இன்ஸ்டியூட்டும் இடையில வர மாதிரி இருக்குது. ஓகே, 380 சில்ட்ரன் ஏதோ வந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு பார்த்தா கூட தான் தெரியுது ப்ளேஸு. சரி பரவாயில்ல, அப்செட் பண்ணுவோம். கூட ஒரு ஆர்டர் கூட கிடச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா எதுவுமே பைக் ஆர்டர் தாங்க. கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு தெரில. இனி ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தா அப்புறம் தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. ஓகே கைஸ், நம்ம பிக்கப் லொக்கேஷனில் வந்துட்டோம். ஸோ இதில் தான் எங்கேயும் பிக்கப்பு. கைஸ் கால் பண்ணி கேட்டேன், இதோ பிக்கப் இங்கே தான், எஸ்பிஆர் டூல் சென்டர். நான் போட்டுருண்ணா. ஒரு டீல்ஸ் வந்து எடுத்துட்டேன். சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க யாருமே. தம்பி இருபது ஒரு நிமிஷம் பேக் பண்ண மாட்டேன். ஓகே. கேமரா வச்சு வந்துட்டு இருக்கா? சும்மா நான் vlogging யூடியூப் தான். சேனல் வச்சிருக்கியா? என்ன பேரு? த ரைடர் 75. இதாங்க பில் எதுனா இருக்கா? இல்ல ப்ரோ, பில் உள்ள இருக்கு. பேமெண்ட் நான் கொடுத்துறேன். ஓகேண்ணா. ட்ராப் எங்க? எலியம்பாடின்னு ஏதோ வந்துச்சு. எலியம்பாடி வருது அதுவா? இந்த பொன்னேரி கிட்ட வருமே. பொன்னேரி. ஓகே. ஓகே. ஓகே கைஸ், இதை நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இதை பிக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது ரெட் ஹில்ஸ் ஒரு ஆர்டர் இருந்துச்சு.
எடுக்கணுமா வேணாமான்னு பார்த்தேன். ஏன்னா அமௌண்ட் கம்மி, 230 சில்லற என்ன தான் வந்துச்சு. ஆனால் அதை பார்த்தா ஸ்கூட்டி ஆட்ராட் இருக்குது. சரி அதான் நீங்கள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்செட் பண்ணிட்டேன். ஏன்னா போகிற வழி தான் அதுவும். சரி பரவாயில்ல, நம்ம எதுக்கும் டைம் மிச்சம்னு நினச்சிக்க வேண்டியதான், போய் பிக்கப் பண்ணிட்டு ஓடிடலாம் இனி. ஆ என்ன பொருள்னு தெரில. ஓ பின்னாடி கட்டிக்கலாம். ஆனால் வெயிட் இருக்கானு தெரில. வெயிட் இருக்கானா? ஆ ஓகே. ஓகே வச்சு கட்டியாச்சு. லென்த்து தான் ஜாஸ்தியாக இருக்கு, ஆனால் வெயிட் இல்லை, கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி. பரவாயில்ல, ஓகே ஓகே. இந்த 1 கிலோமீட்டர் பார்க்கலாமா? ஓகே. கிலோமீட்டர் 17 தாங்க. 17 கிலோமீட்டர், ஆனால் 40 நிமிஷம் போட்டிருக்கு. இதில் டிராஃபிக் வேறு இருக்குது. நம்ம டிராஃபிக் இல்லாமல் போய் ஏறிடலாம் கொஞ்சம். ஓகே, இது 17 கிலோமீட்டர், அது 36 கிலோமீட்ரு. கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டு ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம். கான்டாக்டில் ஒரு கம்பெனி மாதிரி போட்டிருக்காங்க, ஆனால் எங்கள் கம்பெனியே காணோம். ஆர்வி டெக்னாலஜிஸ் கம்பெனிக்கு பேர் மாதிரி இருக்குது, ஆனால் கம்பெனியை காணல. சரி கால் பண்ணுவோம். கைஸ் கஸ்டமருக்கு கால் பண்ணேன். இதோ இந்த பில்டிங் தான் டெலிவரி. இதில் கேட் ஓப்பன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்களாம், அவங்கக்கிட்ட கொடுக்கணுமா? இது ரொம்ப கடுப்பேற்றுப்பா. கடுப்பாக இருக்குது. நம்ம இது பைக்கெல்லாம் இது ஹேண்டில் லாக் பண்ணிட்டு எடுக்கும்போது வர மாட்டேங்குது, அங்கே போய் லாக் ஆகிட்டுருக்கு. எங்கடா கம்பெனியை காணோம்? ஏதோ தலை மட்டும் தெரியுது, கொண்டு கொடுப்போம். அங்கிள் லவ் சாங் கேட்டு போகிறாரு. ஆர்வி இன்ஜினியரிங்ஸ். ஆ ஓகே. பில் எதுவும் கொடுக்கல? பில் அதுக்குள்ளாடி இருக்காருங்க, என்கிட்ட கொடுக்கல. ம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் இங்கே டெலிவரி பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அடுத்த ஆர்டர் இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது. 18 கிலோமீட்டர், ஆனால் 22 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். ஆனால் இப்போ அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணேன்ல, அதுக்கப்புறம் ஒரு ஐடியில் ஆர்டர் அடிச்சு. அந்த ஐடியில் 616 ரூபா. எங்கேன்னா 41 கிலோமீட்டர் இங்கேருந்து பள்ளிக்கரணை. ஆனால் என்ன பண்ணங்கன்னு தெரியாமல் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அதை எடுத்துட்டாங்க. அது எப்படியும் எடுத்தாலும் எனக்கு கஷ்டம் தான். ஏன்னா இதுவே 18 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போய் கொடுத்துட்டு ரிட்டர்னிங்காக போகணுன்னா அது வேலைக்கு ஆகாதுல்ல. ஸோ அதான் எடுக்கலை, வேறு ஆர்டர் எடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல. ஆனால் இந்த ஆர்டர் முடிச்சா அப்புறம் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இந்த ஏரியாவில் கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். பார்ப்போம். இல்லைன்னா ஸ்பீடாக கும்பிட்டு மட்டும் தான் போகணும். அதுங்கிறது எப்படி ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் போல இருக்குது. வாங்க பார்த்துக்கலாம். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:35 ஆகுது. எங்கே இருக்கேன்னா இங்கே கும்பிடிமுட்டிலாம் இருக்கேன். நம்ம ஒரு 2 ரைடு பிக்கப் பண்ணிட்டு வந்தோம்ல, அதில் ஒரு ரைடை ட்ராப் பண்ணேன், செகண்ட் ரைடையும் ட்ராப் பண்ணேன். அந்த ரைடு எப்போன்னா ஒரு எத்தனை மணி இருக்கும்? 12:45 இருக்குன்னு நினைக்கிறேன். 12:45 இருக்குங்க. ஒரு 12:40 தாண்டிச்சு. அதை அங்கே ட்ராப் பண்ணேன். அந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா 388 அமௌண்ட் வந்துச்சு. ஆனால் அந்த கஸ்டமர் இது பே பண்ணும்போது சொன்னேன், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்கண்ணா, இது ரொம்ப லாங் வேறு இருக்குது, அமௌண்ட் வேறு கம்மியாக இருக்குன்னு. அப்புறம் அவங்க ஒரு 450 போட்டு விட்டாங்க. நான் இவ்வளோ வேணும்னு கேட்கல, கொஞ்சம் போட்டு விடுங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அமௌண்ட் அவ்வளோ, அதுதான் இவ்வளோ கிடச்சா கரெக்டாக இருக்குன்னு மனசுக்குள்ளே எதிர்பார்த்தேன். ஆனால் அவரே கேட்டார், சரி ஓகே 450 போட்டு விடுறேன் போதுமான. நான் எதுவுமே சொல்லல. சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா, அவ்வளோதான். அப்புறம் அந்த ஆர்டருக்கு அவ்வளோ டிப்ஸ் கிடச்சி. ஒரு 50 ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா அந்த மாதிரிலாம் டிப்ஸே கிடச்சி. அப்புறம் அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணால், அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே தாங்க வந்தேன். இங்கே வந்தது நான் ஒரு மணி இருக்கும். இவன் மணி 2:30 ஆகுது. 1.5 ஹவராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இப்போ தான் ஒரு ஆர்டர் எடுத்துக்கேன் கைஸ். பரவாயில்ல, வெயிட்டாடே தூக்கிட்டேன். ஒரு 769ன்னு நினைக்கிறேன். எங்கேன்னா எங்கள் கும்மிடிப்பூண்டியில் பிக்கப் பண்ணிட்டு மணப்பாக்கொன்று இருக்குது. இப்போ ஒரு ஊராக பூந்தம் இல்லையா, அந்த சரௌண்டிங்கில் வரும். பரவாயில்ல. ஆனால் ஸ்கூட்டி ஆர்டரு கால் பண்ணிக்கிட்ட இது வண்டியோட சேக்கப்சரு 2 பாக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. வண்டியோட சேக்கப்சர் 2 பாக்ஸ்ன்னு சொன்னாங்க. நமக்கு வண்டின்னா இது பைக்கா இல்லை வேறு வண்டியான்னு தெரில. சரி லொக்கேஷன்லேயே போய் பார்ப்பேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டேன்.
இந்த பொருளாண்ணா? ஓகே ஓகே. ஓகேண்ணா. ஜாலி ஜாலி ஜாலி. பரவாயில்லைங்க, சின்ன பாக்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் வெயிட் இருக்குது. பரவாயில்ல, ஓகே. நம்ம இதை அப்படி பின்னாடி கட்டிக்கலாம். ஒரு ஆர்டர் கூட கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 51 ஆச்சும். இந்த ஆர்டர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃபா 54 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆமாப்பா, கிட்டத்தட்ட டிஎல்எஃப் அந்த ஏரியா தான் வருது. சரி பரவாயில்ல, ஏதாட்டு இருந்தா என்ன. 54 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஷார்ட் ஆடி எதனா இருக்கா? வாய்ப்பில்லை. 54 கிலோமீட்டர் தான் கைஸ் இந்த ஆர்டர். கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 3:42 ஆகுது. எங்கே இருக்கேன்னா இந்த ஆர்டர் டெலிவரி பண்ண தான் போயிட்டுருக்கேன். அதாவது நம்ம ஒரு பார்சல் பிக்கப் பண்ணோம்ல, அடுத்த ஒரு பார்சல் நான் பிக்கப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணது ஏன்னா போரூர் பூந்தமல்லி அந்த சைடில் வருமா. இது பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டை. எப்படின்னா நாங்கள் இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு வெயிட் பண்ணேன். சரி ஓகே, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவோம், ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்க தான் பார்க்குறாங்க. ஒரு 1/2 hour வெயிட் பண்ண கிடைக்கல. லாஸ்ட்டு ஒரு சரி ஓகே ஒரு 10 நிமிஷம் கூட பார்க்கல. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு 630 சில்லற இன்னும் ஒரு ஆர்டர் தூக்கி போட்டேன். நானும் அப்செட் பண்ணிட்டு லொக்கேஷன் பார்க்குறேன், அங்கே இருக்குது தண்டையார்பேட்டை கிட்ட. அப்புறம் பார்த்தேன் கேன்சல் பண்ணலாம் வேண்டாமான்னு. பார்த்தா ஒரு கார் கம்பெனி தான் போட்டுருந்தாங்க, அந்த கார் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும்ல, மாருதி சுசுகி. சரி ஓகே, லொக்கேஷனில் பார்க்கலாம், பொருள் எதனா பெருசாக இருந்துச்சுன்னா சொல்லிட்டு கேன்சல் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தாச்சுன்னா இந்த சின்ன பொருள் தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்கூட்டி புக் பண்ணியிருந்தாங்க. நான் அதனால் நினச்சேன் பெரிய பொருள் ஏதாச்சும் கொடுத்துருவாங்கன்னு. பார்த்தாச்சுன்னா இந்த குட்டி பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டாங்க. சரி வேணா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அப்படியே பிக்கப் பண்ணிட்டேன். அதை பிக்கப் பண்ணிட்டு நான் போயிட்டுருக்கேன். ஆனால் இப்போ நம்ம தண்டையார்பேட்டையில் கொடுத்துட்டு அடுத்து இங்கே டிஎல்எஃப் கிட்ட போகணும்னு சொல்லும்போது ரொம்ப லேட் ஆகும். என் ஃப்ரெண்டு ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுவான், அந்த மெத்தடை ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன். எப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம் இல்லை, இதனால் புழல்கிட்டேருந்து ரைட்டு அந்த மதுரை பைபாஸ் நான் பிடிப்பேன். சப்போஸ் அது வரைக்குமே இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேருந்து இன்னொரு ஆர்டர் நம்ம புக் பண்ணி தண்டையார்பேட்டை அனுப்பி விடலாம். அது எப்படின்னு எனக்கு தெரில. நான் ஃப்ரெண்டை கால் பண்ணி கேட்க போகிறேன், அது எப்படிடா என்ன ஏதுன்னு. சப்போஸ் அந்த பிளான் ஓகே தானே வைங்களேன், நமக்கு பரவாயில்ல. அந்த புழல் வரைக்கும் போகிறது வரைக்கும் உள்ள காசு நமக்கு கிடைக்கும். பேலன்ஸ் புழல்லேருந்து அங்கே தண்டையார்பேட்டைக்கு போகிறதுக்கு நம்ம புக் பண்ணுவோம்ல, அவங்களே கொடுக்கணும். அது தெரியலை எனக்கு. அதை நீ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போகிறோமா இல்லை ஏதாச்சும் அனுப்பி விடலாமான்னு பார்க்கலாம். கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 4:02 ஆகுது. எங்கே இருக்கேன்னா இங்கே மாதாவரங்கிட்ட தான் இருக்கேன். நம்ம அந்த ஆர்டர் டெலிவரி பண்ண போகணுன்னா அங்கேருந்து ஒரு பைபாஸ் கட் ஆகி மதுரை பைபாஸ் அங்கிட்டு போகும்ல, ஸோ அங்கிட்டு போகணும் புழல்கிட்ட இருந்து. ஸோ இனி இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 11 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம இந்த 11 கிலோமீட்டருக்கு வேண்டி இனி நம்ம வெயிட் பண்ணி ஒரு ஆர்டர் புக் பண்ணி அனுப்பி விடுறது பிறகு பேசாமல் நம்மளே கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம். நான் சரி எப்படி ஒரு 20 கிலோமீட்டர்லாம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ இல்லை, மொத்தமாக ஒரு 11 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் 1/2 hour போட்டிருக்கு, நமக்கு அவ்வளோ ஆகாது, சீக்கிரமாக போயிடலாம். ஸோ அதான் 10 கிலோமீட்டர் தான். நம்ம 10 கிலோமீட்டர் டெலிவரி பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அப்படியே எங்கிட்ட யார் போயிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம், நம்மளே கொண்டு போயிடலாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம். இதோ இங்கே தான் ட்ராப்பு. கால் பண்ண ஏதோ வரேன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:23 ஆகுது. இங்கே தானா? ஓகேண்ணா, 4:23 ஆகுது. இந்த ஆர்டர் நாங்கள் இந்த பிக்கப் பண்ண மாட்டேன். எத்தனை மணிக்கு இந்த டெலிவரி பண்ணுற மாதிரி போட்டுருந்துச்சுன்னா 4:46 போட்டுருந்துச்சு. அப்படி நம்ம எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கொண்டு டெலிவரி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வந்திருக்கோம் ஃபஸ்ட்டாக. வேறு லெவல். ஓகே, இது வேறு லெவலில் இல்லை. இனி அடுத்த ஆர்டர் கொண்டு டெலிவரி பண்ணணும். நான் அந்த ஆர்டர் எப்படின்னா ஒரு 5 மணிக்கு முன்னாடி டெலிவரி பண்ணணும்னு டார்கெட் வச்சுருந்தேன். பாப்பா எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு. 20க்கு ஆஃப்லைனில் போட்டணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இனி அடுத்த ஆர்டர் நமக்கு எங்கேருந்து எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 31 கிலோமீட்டர் காமிக்குது. நான் கம்மியாக நிச்சயம் பார்த்தா 31 கிலோமீட்டர் இருக்குது. அது பரவாயில்ல. ஆனால் ட்ராப் லொகேஷன் இது டைம் பாருங்கள், 1 hour 6 நிமிஷம் போட்டிருக்கான். டைம் ஒரு 5:34 ஆகும்னு போட்டிருக்கான். பட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. சரி ஓகே, வாங்க பார்க்கலாம். ஏன்னா இதை போட்டுற டைம்லாம் இல்லை, நம்ம ஓட்டுற டைம் தான். ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே செகண்ட் பார்சல் தான் டெலிவரி பண்ண போயிட்டுருக்கேன்.
இப்போது இன்னும் நம்ம வேண்டியது ஒரு 16 கிலோமீட்டர் ஒரு ½ hourல ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. நான் அந்த கஸ்டமர் கால் பண்ணாங்க, நானும் ஏதாச்சும் கேட்பான்னு நினச்சேன். பரவாயில்ல எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன். இது எங்கள் டெலிவரி பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் இருக்குல்ல, டிஎல்எஃப் உள்ளாடி போட்டிருக்கு. அப்போ வந்து நாங்கள் நீங்கள் டிஎல்எஃப் உள்ளாடி வர வேணாம், என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு கால் பண்ணுங்கள், நானே வந்து வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி சொன்னாங்க. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. நான் என்ன சொல்லலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டால சரி ஓகே மழை பெஞ்சு அதான் ஒரு ½ hour ஒதுங்கி தானே அந்த மாதிரி எதுவும் சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல எதுவுமே சொல்லலை. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இதோ இங்கே தான் டெலிவரி பண்ணோம். கால் பண்ணல, இது என்ட்ரன்ஸில் நிற்க சொன்னாங்க. இனி எப்போ இவங்க சிக்னல் பிடிப்பாங்கன்னு தெரில. இவங்க சிக்னல் பிடிச்சது நான் ஆப்போசிட்டில் போயிடலாம். இது பெரிய கம்பெனிங்க, மெயின் பேர் தான் டிஎல்எஃப். ஆனால் உள்ள தான் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது, ஐடி கம்பெனி. ஓடிடலாமா? ஆனால் எதுக்கு, இவங்களே சிக்னல் போடுவாங்க. கால் பண்ணுறாங்க. ஐயா ஹலோ, ஐயோ சிக்னலாக போடுங்கய்யா. கஸ்டமர் கால் பண்ணாங்க. அதோ இங்கே பக்கத்தில் தான் அந்த டீ கடையில் நிற்கிறாங்களாம். ஸ்டார் பிரியாணி இருக்குது, அதுக்கிட்ட அது ஒரு டீ கடைன்னு சொன்னாங்க. அவங்க சிக்னலில் பிடிச்சா ஓடிடலான்னு பார்க்குறாங்க. பிடிக்க மாட்டேங்கிறா ஐயா, பிடிக்க மாட்டேங்கிறாங்க. கமான் 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 காய்ஸ், வரமாட்டானுங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு. பிடிங்கய்யா, வர பொங்கலடி. இவனோட சிக்னல் பிடிக்காதாவது கொய்யா. ஓகே வந்துட்டேன் ஐயா. இங்கே டீ கடை எங்கே இருக்குது? இதுதானே டீ கடை? ஓ இதானே டீ கடை. என்ன சொந்தக்குள்ளே வச்சுருக்காங்க? பேமெண்ட் நீங்கள் தானா? பேமெண்ட் நீங்கள் தானா? டவர்லேயே என்ன வந்துச்சு. 769ண்ணா, 69 காமிக்குது. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கொஞ்சம் வெயிட் ஆகிட்டு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், பெரும்பாக்கம் வேணாம், நீ நம்ம வீட்டுக்கு போகணும். மணி இப்போவே 5:19 ஆகுது. பரவாயில்லப்பா, இதுவே நம்ம ஒரு காமனிக்கு முன்னாடி வந்துட்டோம். இதுக்கு முன்னாடியே வந்துருப்போம். இந்த டிராஃபிக்கில் அந்த பக்கமே இருந்தேன் கொஞ்சம் நேரம். ஓகே, நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி எதனா ரைடு எடுத்துகிட்டு ஓடிவோம். இப்போ நம்ம ஒரு 3000 கிராஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். காய்ஸ் மழை பெய்யுது. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. நீ ரேப்பிடோ எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன், நீ ரேப்பிடோ கிடச்ச மாதிரி தான் மழை பெய்யுது. கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:01 ஆகுது. எங்கே இருக்கேன்னா இங்கே ஊரப்பாக்கம் இல்லை, கூடுவஞ்சிக்கிட்ட தான் இருக்கேன். நம்ம இங்கே என்ன டிஎல்எஃப் கிட்ட அந்த ரைடு முடிச்சோம்ல, பார்சல் ஆர்டர் டெலிவரி பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு எந்த ரைடுங்களும் பார்க்கல. வீட்டுக்கு வர மாதிரி வச்சு ரைடு பார்த்துருந்தேன், எதுவும் இல்லை. ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அந்த ரைடு தான் ஒரு 5:20 எல்லாம் டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறேன். 6 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எந்த ரைடும் வரல. சரி அப்படியே வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா போட்டில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னா ஊரை பக்கத்துக்கு தான் பார்த்தாச்சுன்னா கூடவஞ்சிரிக்கிட்டே இருக்குது. கூடவஞ்சிரிக்கிட்டே இல்லை, ஊரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை தாண்டி போகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதான் எனக்கு கிட்டத்தட்ட பிக்கப் பண்ணிட்டு நான் டெலிவரி லொக்கேஷனே வந்துட்டேன். இந்த பில்டிங்கை தான் போட்டிருக்காங்க. ஓகே, கஸ்டமருக்கு கால் பண்ணேன், இதோ வரேன்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும். வயசான அங்கே டிஎல்எஃப்ல முடித்தோம்ல, நான் சும்மாவே வீட்டுக்கு வந்திருப்பேன். ஆனால் வீட்டுக்கு கிலோமீட்டர் போட்டு பார்க்கவும் ஒரு 33 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளாடினா சரி ஓகே அசால்ட்டாக சரி பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். 33 கிலோமீட்டர் இருந்துச்சு. சரி அதான் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா எந்த ரைடுமே கிடைக்கல. அப்புறம் அங்கேருந்து கிளம்பும்போது இந்த ரைடு வந்துச்சு. டக்குனு அப்செட் பண்ணேன். அப்செட் பண்ணிட்டு தான் பார்த்தேன் 2 வீலரு 310 ரூபா அமௌண்ட் வந்திருக்கு. இப்போ நினச்சேன் எப்படியும் அமௌண்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஒன்று. அதை மாதிரி அங்கே பார்க்கும்போது 28 கிலோமீட்டர் இது ட்ராப் லொக்கேஷன். இனி இதில் நம்ம கமிஷன் போய் எவ்வளோ கிடைக்கும்னு தெரில. ஒரே நிமிஷம்ண்ணா. 316ண்ணா. 316 காமிக்குது. 316 இதுவே கம்மியாக இருக்குன்னு நான் கவலையில் இருக்கேண்ணா. போங்கண்ணா. ஏடா நார்மலாக 350 வரும் அசால்ட்டா. எங்கேருந்து வருது இது? மணப்பாக்கம் போரூர்கிட்ட. மணப்பாக்கம் 326 316. ஓகே ஓகே, தேங்க்யூ. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். என்ன சேனலு? இ டெக்னிக்ஸ். ஓகேண்ணா. ஆனால் உங்கள் மாதிரி ஆளுகளை வச்சு தான் நானே இப்போ ட்ரை பண்ணுறேன். ஸ்பேஸ் விட்டு TECH
NIX. என்டர் கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த ஃபஸ்ட் இருக்கதா? ஓகேங்க. ஓகே, வெல்கம். கைஸ் யாராச்சும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக்னிக்ஸ் என்ன வீடியோ போடுறாரு ஏதோ தெரில. சரி ஓகே, நம்ம ரைடை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இங்கே அந்த வீட்டுக்கு எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இருக்கும், எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் மேலே தாராளமாக இருக்கும். ஹோம் கரெக்டாக 10 கிலோமீட்டர் இருக்குது. சரி ஓகே, கரெக்டாக 7:30 வீடியோ ரீச் ஆகும். எங்கே இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணாங்க இல்லை அங்கே க்ளோஸ் பண்ணாக்கா? இங்கே இந்த க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் 10 கிலோமீட்டர் ஆட் பண்ணணும், அவ்வளோதானே. சார்ஜ் ஒரு காரியாக போகுதுப்பா. 8 இருக்குது, பரவாயில்ல தாங்கும். இந்த வீடு கமிஷன் போக நமக்கு எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 286.88 பைசா. அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு? 316 தான் பே பண்ணியிருக்காங்க. நான் சப்ஸ்கிரைப் ரிமூவ் பண்ண போகிறேன். சரி ஓகே, அதில் கமிஷன் போக நமக்கு 286 ரூபா வந்திருக்கு. 286. ஓகே ஓகே, அவ்வளோதாங்க. டோட்டலாக இது வரைக்கும் நம்ம ஒரு 3712 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எத்தனை ரைடு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ரைடு முடிச்சிருக்கோம். 11 ரைடு முடிச்சு 3712 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 388. நாங்கள் எங்கே டிஎல்எஃப் வீடு முடிச்சோம் 355 இருந்துச்சு பேலன்ஸ். இப்போ நம்ம இங்கே வந்த ரைடு. ஓகே பரவாயில்ல, ஓகே தான். ஏன்னா 288 கிலோமீட்டருக்கு 3712 ஓடி இருக்குது. ஓகே, இனி நம்ம பெட்ரோல் பார்ப்போமா? பெட்ரோல் தாங்க பல்காக போகுது. நான் என்னென்னா 50 தான் போடியேன். இனி மைலேஜ் செக்குன்னு அடையா இருக்குது பார்த்தீங்களா? பைக் பூஸ்டர் போட்டு சாவடிக்கிறான். யாராச்சும் எடுப்பாங்க, எடுக்கட்டும். மைலேஜ் சீக்கிரமாக ஒரு வீடியோ போடணுங்க, இல்லைனா வேலைக்கு ஆகுது. எப்படியும் 50 மேலே தான் கிடைக்கும். எனக்கு நேரமே ஒரு வாட்டி செக் பண்ணாலும் 53 இருந்துச்சு. அதான் இது தனியாகிட்டு 1 லிட்டர் பெட்ரோல் வீடியோ அந்த மாதிரிலாம் செக் பண்ணல. ஆவரேஜாக ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணிட்டு அந்த மாதிரி செக் பண்ணேன். அப்போ 53 இருந்துச்சு. மறுபடியும் நான் 50 தான் போட்டு பார்த்துட்ருக்கேன். இதுக்கு 622 ரூபா பெட்ரோல் போகுது. டோட்டல் எவ்வளோ? 3712. 3712 மைனஸ் 622. அப்புறம் கைஸ்ன்னு ஓகே சொல்கிறேன். காலையில் டிஃபன் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 70 ஆச்சு. தாம்பரத்தை போய் சாப்பிட்டேன், அது ஒரு 70 மைனஸ் 70. இன்றைக்கி மத்தியானம் சாப்பிடவே இல்லை. ஏன்னா மறந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது, பசிக்கலை. கும்மிடி முடியல போயிருந்தேன்ல, அப்புறமாட்டு சாப்பிட்லான்னு பார்த்து ஆர்டருக்கு வெயிட் பண்ணி அந்த மாதிரி டைம் போயிடுச்சு. அப்புறம் எங்கன்னா டிஎஃப் அந்த ஆர்டர் கொண்டு வந்தோம்ல, அந்த டைமில் தான் லைட்டாக ஃபஸ்ட்டு. பட் அந்த டைம் சாப்பிடலாம் முடியலை. வேறு எனக்கு எந்த செலவும் இல்லைங்க. காலைல சாப்பிட்டேன் டிஃபன் மட்டும் தான். ஏன்னா காலைல டிஃபன் நான் லேட்டாக தான் சாப்பிட்டேன். ஒரு 10 மணி இருக்குமோ. வழக்கமாட்டி எப்படியும் ஒரு 7 8 மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன். இன்றைக்கி 10 மணி தாண்டிச்சுல்ல, ஸோ அதனால தான் பசிக்கலை போல இருக்குது மத்தியானம். சரி ஓகே, இன்றைக்கி பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவுலாம் போக ஒரு 3020 ரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். பரவாயில்ல, ஓகே. அவ்வளோதாங்க வீடியோ. இனி நம்ம எத்தனை அவர் ஒர்க் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா, மணி இப்போது 7:10 போகுது. 4 5 6 7 கிட்டத்தட்ட 15 ஹவர் ஒர்க் பண்ணியிருக்கோம் கைஸ். 15 ஹவர் ஒர்க் பண்ணி 3700 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் செலவெல்லாம் போக ஒரு 3000 ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். பரவாயில்ல, ஓகே. சரி ஓகேங்க, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி